முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம். அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு செய்ய போற ரெசிபியோட பேரு சம்பா ரவை வெஜிடபிள் உப்புமா. ஸோ இதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சம்பா ரவை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், இஞ்சி விழுது, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதை எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். முதல்ல வாணலிய அடுப்புல வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோம். வாணலி சூடானதும் எண்ணெயை ஊற்றி நமக்கு தேவையான கடுகு இதெல்லாம் தாளிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஐட்டம்ஸோட நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி சம்பா ரவை வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கொடுத்தா இன்னும் ஹெல்தியாகவும் இருக்கும். இதுவே டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாணலி காஞ்சிடுச்சு. நம்ம இதுல எண்ணெயை ஊற்றி அறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதும் உளுத்தம்பருப்பை நம்ம போடுறோம். அப்புறம் கடலை பருப்பு. இப்ப கடுகு வெடிச்சாச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இதுக்கப்புறம் கடலை பருப்பு போடுறோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம், அரைஞ்சு வச்ச வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது பாதி வதங்கும் போது நம்ம இஞ்சி விழுத ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ரொம்ப நல்லது, டைஜஸ்டிவ் ஃபுட்டு. இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்போது முழுசா போடாம அரைச்சி போட்டோம்னா குழந்தைங்க அதை எடுத்து தனியா வைக்காம சாப்பிடுவாங்க. ரெண்டாவது இதோட கலந்து இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க அதை எடுத்து தனியா வைக்காதுங்க. அதுங்களுக்கு தெரியாது. ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். இஞ்சி பூண்டு வாய்வு தட்டும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுல இஞ்சி விழுது இது போடுறேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். கலந்ததுனால இஞ்சி இருக்கிறதே தெரியாதுங்க. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பட்டாணி ஏற்கனவே வேக வச்சு எடுத்தது. இந்த பட்டாணியை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கேரட்டு, அடுத்தது பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு சில பேர் வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுவாங்க. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அந்த வாய்வு தட்டிடும். அதனால ஒன்றும் பயம் இல்லை, குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போடணும். நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டதும் பாருங்களேன், பச்சை கலரு, ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு கலரு எல்லாம் சேர்த்து ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இது எல்லாமே ரொம்ப சத்தான ஃபுட்டு. ஏன்னா வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருக்கு. மேற்கொண்டு நம்ம சம்பா ரவை வேற போடுறோம், அது இன்னும் சத்து. ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு.
இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, இது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சம்பா ரவையை நம்ம அதுல போட போறோம். சம்பா ரவைன்னு பேரு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது நம்ம யூஸ்வலா கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். இந்த கோதுமை ரவை தான் சம்பா ரவைன்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கே பாருங்களேன், கலர்ஃபுல்லா இருக்குது. புது ஐட்டமா, புது டிஷ்ஷா ஒவ்வொரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ இது வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சு போச்சுங்க. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சம்பா ரவை வெஜிடபிள் உப்புமா தயார்.